Hello everyone. Welcome back to Class IAS Academy. நம்ம இந்த வீடியோல டெல்லி சுல்தான்ஸ் உடைய பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தீங்கன்னா வந்துட்டு 5 டைனாஸ்டிஸ் 5 வம்சங்கள்ல யாரை பத்தி பார்த்தாச்சு? நம்ம வந்துட்டு ஸ்லேவ் டைனாஸ்டி பத்தி பார்த்துட்டோம். ஸோ இந்த கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபுல்லா ஸ்லேவுக்கு அடுத்து வந்த கில்ஜி டைனாஸ்டி கில்ஜி வம்சம் பத்தி படிக்க போறோம் இல்லைங்களா? ஸோ முன்னாடி கிளாஸ்லயே பார்த்தோம் அடிமை வம்சத்துடைய கடைசி அரசர்னா யாரை தான் சொல்லுவோம்? காயுமார் இல்லைங்களா? அடிமை வம்சத்துடைய கடைசி அரசர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு காயுமார். அந்த காயுமாருடைய கார்டியனாக இருந்தவர் தான் எனக்கு யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. அப்ப காயுமார் என்ன பண்றாரு? காயுமார ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்றாரு? கொண்டுட்டு அடுத்த ஆட்சிக்கு வந்துடுறாரு. அப்ப ஜலாலுதீன் கில்ஜி. அப்ப கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர்னு நம்ம யாரதான் சொல்லுவோம்? ஜலாலுதீன் கில்ஜி. 1290 இருந்து 1296 ஏடி வரைக்கும். ஸோ in 1290 ஜலாலுதீன் ஃபெரோஸ் கில்ஜி ascended the throne of Delhi இல்லைங்களா? அப்பதான் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு. He followed the policy of peace after he became the ruler who was a non-Turkian ruler. சரிங்களா? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம பார்த்த 5 வம்சங்கள்ல 3 வம்சங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துருக்கிய வம்சம் இல்லைங்களா? ஸோ பிகாஸ் இப்போ எனக்கு முகமது கசனி யாரு? துருக்கியர். முகமது கோரி யாரு? துருக்கியர். அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் எனக்கு யாரு? துருக்கியர். அப்ப அவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஆட்சி தான் என்ன ஆட்சி? அடிமை வம்சம் இல்லைங்களா? அப்ப அடிமை வம்சத்தை சார்ந்த வம்சம் எல்லாமே எனக்கு யாருதான்? துருக்கியர்கள் தான். அடுத்து கில்ஜிக்கள். கில்ஜி வம்சம் ஃபவுண்டர் எனக்கு யாருன்னா ஜலாலுதீன் கில்ஜி. இவர் என்ன கிடையாதுன்னா துருக்கியர் கிடையாது. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆப்கானிஸ்தானை சார்ந்தவர். ஆப்கான் ஆக்சுவலி இவர் இல்லைங்களா? அப்ப 5 வம்சங்கள்ல அடிமை வம்சம் பாத்தீங்கன்னா வந்துட்டு துருக்கிய வம்சம், கில்ஜி வம்சம் பாத்தீங்கன்னா வந்துட்டு ஆப்கானிய வம்சம். சரிங்களா? ஸோ அப்ப நான் துருக்கியன் ரூலர் இவர் வந்துட்டு அரசராக ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அமைதியான கொள்கையை பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. யாராவது தவறெல்லாம் பண்ணாங்கன்னா பாத்தீங்கன்னா அவரெல்லாம் வந்துட்டு ஈஸியா மன்னிச்சு விட்டுருவாராமா. சரிங்களா? ஸோ இவரை பாத்தீங்கன்னா கருணை உள்ளம் கொண்ட ஜலாலுதீன், அதாவது கிளமன்சி ஜலாலுதீன் என்று அழைக்கப்பட்டதா சொல்றாங்க ஜலாலுதீன் கில்ஜிய. சரிங்களா? ஸோ ஹி அப்பாயிண்டட் ஹிஸ் நெஃப்யூ. ஸோ நெஃப்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கூட பிறந்த சிப்ளிங்கோடைய மகன் தான் பார்த்தீங்கன்னா நெஃப்யூன்னு சொல்லுவாங்க. ஸோ ஹி அப்பாயிண்டட் ஹிஸ் நெஃப்யூ அண்ட் சன் இன் லா, அவருடைய மருமகனாகவும் இருந்த அலாவுதீன் கில்ஜி அவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு காரா அப்படிங்கிற பகுதியுடைய கவர்னரா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து அலாவுதீன் கில்ஜி காராவின் ஆளுநராக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி கரெக்ட். அதே மாதிரி ப்ரீவியஸ்லி ஆஸ்கர்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அசோகர் அரசராகிறதுக்கு முன்பு உஜ்ஜயினியின் ஆளுநராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். சரிங்களா? சப்போ தன்னுடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜியை பார்த்தீங்கன்னா காரா அப்படிங்கிற பொறுப்புடைய அப்படிங்கிற இடத்துடைய பொறுப்பாளராக வந்து நியமிக்கிறாரு. A number of Turks and robbers were arrested. Jalaluddin forgave them and even set them free in Bengal இல்லைங்களா? ஸோ யார் யாரெல்லாம் வந்துட்டு திருட்டு கொள்ளை போன்ற சம்பவங்கள்ல ஈடுபட்டாங்களோ அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மன்னிச்சு யார் விட்டுறாங்களாமா? ஜலாலுதீன் கில்ஜி விட்டுறாராமா. ஸோ இதனாலதான் அவருக்கு என்னென்ன பேரு? கருணை உள்ளம் கொண்டவர்னு பேர் வைக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவருடைய மருமகனான அலாவுதீன் கில்ஜிக்கு இதுல சுத்தமா விருப்பமே இல்லை. சரிங்களா? என்ன இவரு இந்த மாதிரி எல்லாத்தையும் மன்னிச்சு விடுறாரே, அப்ப நாளைக்கு நம்மளுடைய எதிரிகளையும் இதே மாதிரி மன்னிச்சு விட்டாருன்னா நாளை பின்ன அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஆயிடுவாங்க? ஒன்று சேர்ந்து நம்மள எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அப்போ இவருடைய இந்த பாலிசி வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி இவருடைய இந்த செயல்பாடுகள் யாருக்கு இஷ்டம் இல்லை? அலாவுதீன் கில்ஜிக்கு விருப்பம் கிடையாது. So, Alauddin Khilji, the son-in-law of Jalaluddin, treacherously murdered him and became to power after his return from Devagiri. சரிங்களா? ஸோ அப்போ அலாவுதீன் கில்ஜி என்ன நினைக்கிறாருன்னா நம்மளுடைய மாமனார்கிட்ட ஆட்சி இருக்கும் வரை இது இப்படிதான் இருக்கும். இவர் இப்படியே விட்டா என்ன ஆயிடுவாரு? ஆட்சி பொறுப்பையே வந்துட்டு ஃபுல்லா வந்து இழந்துருவாரு போலயே. அப்ப என்ன ஆகணும்? நம்ம வந்து அடுத்து சுல்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பாத்தீங்கன்னா 1296 1296ஆம் ஆண்டு அலாவுதீன் கில்ஜி தேவகிரியின் மீது படையெடுத்து போவார். ரைட். ஸோ ஹி இன்வேட் தேவகிரி. சரிங்களா? ஸோ டெல்லியில இருந்து பார்த்தீங்கன்னா தேவகிரி எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால, இப்போ பிரசன்ட் டே மகாராஷ்டிரால இருக்கு. அங்க படையெடுத்து போவாரு. தேவகிரியில யாரு ஆண்டுட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாதவர்கள் ஆண்டுட்டு இருப்பாங்க. சரிங்களா? ஸோ எப்படி வந்துட்டு இப்போ நம்ம மதுரைனா பாண்டியர்கள் ஆள்வாங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி எனக்கு தேவகிரியில எனக்கு யார் ஆண்டுட்டு இருப்பாங்கன்னா எனக்கு வந்துட்டு யாதவாஸ் அப்படிங்கிற ஒரு வம்சம் வந்து எனக்கு தேவகிரியில எனக்கு ஆண்டுட்டு இருப்பாங்க. இதே எனக்கு பார்த்தீங்கன்னா இங்க எனக்கு 4
வம்சங்கள் எனக்கு சவுத் இந்தியால மட்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 4 வம்சங்கள் எனக்கு ஆண்டிருப்பாங்க. அதுல ஒரு வம்சம் தான் பாத்தீங்கன்னா எனக்கு யாதவர்கள் அப்படிங்கிறவங்க. இன்னொரு வம்சம் பாத்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு மதுரையில ஆண்ட பாண்டியர்கள். சரிங்களா? இவங்கள பாண்டியாஸ பத்தி நம்ம எங்க படிப்போம்னா தென்னிந்திய வரலாறுல டீட்டெயில்டா படிப்போம். சரிங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா எனக்கு தெலுங்கானா வாரங்கள்ல வந்துட்டு காகத்தியர்கள் ஆண்டிருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி எனக்கு துவாரசமுத்திரம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஹொய்சாளர்கள் ஆண்டிருப்பாங்க. ஸோ அவங்க 4 பேரையும் பத்தியுமே நம்ம அடுத்த டீட்டெயில்ல படிக்க போறோம். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 1996ல அதாவது அவர் அரசரே இன்னும் ஆகல. என்னவா தான் இருக்காரு. காரா பகுதியின் கவர்னராக இருக்கிறச்ச படையெடுத்து போறாரு ஜலாலுதீன் கில்ஜி. தேவகிரியின் மீது படையெடுத்து போறாரு. அங்க ஆண்டுட்டு இருந்த யாதவ வம்சத்தை சார்ந்த அரசர்களை எல்லாம் தோற்கடித்து அவங்களை எல்லாம் தன் கண்ட்ரோல் கீழ கொண்டு வந்து அவங்க கிட்ட இருந்து அதிக அளவிலான செல்வங்கள பாத்தீங்கன்னா வந்துட்டு கப்பமா வாங்கிக்கிட்டு திருப்பி தன் டெல்லியை நோக்கி யார் போறா? அலாவுதீன் கில்ஜி போறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு ஹோப் வந்துருது. ஓகே நம்மகிட்ட இவ்வளவு செல்வங்கள் இருக்கு. நம்ம வந்து அரசன் ஆவதுக்கு முழுமையான தகுதி கொண்டவர் அப்படிங்கிற நோக்கத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு போன கையோட தன்னுடைய மாமனாரான ஜலாலுதீன் கில்ஜியை பாத்தீங்கன்னா யாரு கொன்றுவா? அலாவுதீன் கில்ஜி கொன்றுவாரு. சரிங்களா? சோ அப்ப தேவகிரி படையெடுப்பு முடிச்சுட்டு தான் ஜலாலுதீன் கில்ஜியை பாத்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி வந்துட்டு கொன்றாரு. கொன்னுட்டு அடுத்த ஆட்சி பொறுப்பை யாரு இருக்கிறான்னா அலாவுதீன் கில்ஜி. 1296ல இருந்து 1316 வரைக்கும் இல்லைங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா எப்படி நம்ம அடிமை வம்சத்தின் மிகச்சிறந்த அரசராக யார சொல்றோம்? பால்பன சொல்றோமோ அதே மாதிரி கில்ஜி வம்சத்தின் மிக சிறந்த அரசர்னு பாத்தீங்கன்னா எனக்கு யாருதான்? அலாவுதீன் கில்ஜி தான் இல்லைங்களா? சோ ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாரு 1996ல. He consolidated his hold over North India and invaded South India. அப்போ வட இந்தியாவில் இருந்த குட்டி குட்டி அரசுகள் அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா தன் கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து வட இந்தியாவை ஃபுல்லா கன்சாலிடேட் பண்றாரு, ஒருங்குபடுத்துறாரு. அதே மாதிரி 2வது பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் சுல்தான்னா எனக்கு யாருதான்? அலாவுதீன் கில்ஜி தான். அதே மாதிரி தென்னிந்தியாவின் மீது படையெடுத்த முதல் குப்த அரசர்னா யார சொல்லுவீங்க? சமுத்திரகுப்தரை படிச்சோம் இல்லைங்களா? அந்த படையெடுப்பு கூட தக்ஷிண பாதம் என்று பெயர். காஞ்சிபுரத்துல பல்லவர்கள் வந்து தோற்கடிச்சாருன்னு படிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி தென்னிந்தியாவுக்கு படையெடுத்த முதல் டெல்லி சுல்தான்னு பாத்தீங்கன்னா எனக்கு யாருதான்? அலாவுதீன் கில்ஜி தான் இல்லைங்களா? So he was the first sultan who invaded South India. So during his reign, Mongols invade India for 12 years. இல்லைங்களா? ஸோ அப்போ 1396ல ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாரு. 1307ல இருந்து 1318 சரிங்களா? 1318 வரைக்குமான இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வந்துட்டு 12 முறை இந்தியாவின் மீது யார் படையெடுத்து வந்திருப்பா? நம்மளுடைய மங்கோலியர்கள். ஏன்னா முன்னாடியே நம்ம இல்துமிஷுடைய பீரியட்லயே பார்த்தோம். செங்கிஸ்கான் பாத்தீங்கன்னா வந்துட்டு மங்கோலிய அரசராக இருந்தாரு. அவர் இந்தியாவுக்குள்ள படையெடுத்து வர மாதிரி இருந்துச்சு. ஆனா அவர் நல்ல வேலை எங்க போயிட்டாரு? மத்திய ஆசியாவுக்கு போயிட்டாருன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜியுடைய பீரியட்ல 1307ல இருந்து 1318 வரைக்குமான இந்த காலகட்டத்துல 12 முறை எனக்கு மங்கோலிய படையெடுப்பு இந்தியாவுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அந்த 12 முறையுமே மங்கோலிய படையெடுப்பு வெற்றிகரமாக எனக்கு யார் எதிர்கொண்டிருப்பானா அலாவுதீன் கில்ஜி மிக சிறந்த வீரராக அறியப்படக்கூடியவர் இல்லைங்களா? சோ அப்போ வட இந்தியாவுல பாத்தீங்கன்னா அவர் ஒருங்கிணைத்த பகுதிகள் அப்படின்னு பாக்குறோம்னா வட இந்தியாவில் யார் தலைமையில அவருடைய படையெடுப்புகள் நிகழ்ந்தது அப்படின்னு பாக்குறோம்னா உலுக்கான் மற்றும் நுசரத் கான் அப்படிங்கிற 2 பேர் தான். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி பால்பன் அவருக்கு இன்னொரு பேரா என்ன பார்த்தோம்? உலுக்கான் பார்த்தோம். சரிங்களா? அது வேற. இந்த உலுக்கான் பாத்தீங்கன்னா வேற. இவர் பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜியுடைய வட இந்திய படையெடுப்புகளுக்கு தலைமை தாங்கியவர். சரிங்களா? சோ உலுக்கான் மற்றும் நுசரத் கான் இவங்க 2 பேருடைய தலைமையில தான் எங்க படையெடுத்து போறாரு அலாவுதீன் கில்ஜி? வட இந்தியா முழுவதையும் தன் கண்ட்ரோல் கீழ கொண்டு வராரு. சோ குஜராத், ரத்தன்பூர், சித்தூர், மால்வா, சந்தேரி, உஜ்ஜயினி இல்லைங்களா? சோ இது எல்லாமே அவருடைய முக்கியமான இவங்கெல்லாம் பெரும்பாலும் ராஜ்புட்ஸா இருப்பாங்க. குஜராத், ரத்தன்பூர், சித்தூர் இங்கெல்லாம் எனக்கு யார் தான் ஆண்டுட்டு இருப்பார்? ராஜபுத்திரர்கள் தான் ஆண்டுட்டு இருப்பாங்க. சோ இப்ப சித்தூர்ல பாத்தீங்கன்னா ராஜா ரத்தன் சிங் அப்படிங்கிற அரசர் பாத்தீங்கன்னா ஆண்டுட்டு இருப்பாரு. இவரு ராஜபுத்திர இளவரசர். சரிங்களா? ராஜா ரத்தன் சிங் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய மனைவி தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு பத்மாவதி அப்படிங்கிறவங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜி சித்தூரின் மீது படையெடுத்து போறாரா? படையெடுத்து போய் ராஜா ரத்தன் சிங்கை பாத்தீங்கன்னா வந்துட்டு கொன்னுறாரு. அப்ப பாத்தீங்கன்னா ராணி பத்மாவதி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தங்களுடைய கற்பையும் மானத்தையும் பாதுகாக்கும் பொருட்டு நம்ம முன்னாடியே பார்த்த என்ன முறை? ஜவுகர் முறைப்படி தீக்குளிச்சு இறந்துடுறாங்க. இதுக்கு முன்னாடி யார் இறந்தா? நம்மளுடைய சிந்துவை ஆண்டு கொண்டிருந்த தாகிர் என்னும் அரசர். அவர் யார் வந்து தோற்கடிச்சிருவா? ரீவார் போர்ல பாத்தீங்கன்னா முகமது பின் காசிம் என்னும் அரேபிய தோற்கடித்தாருன்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லைங்களா? அப்போ அவங்கள
அவங்களுடைய மனைவி ராணிபாய் என்ன பண்ணிட்டாங்க, ஜவஹர் முறைப்படி தீக்குளித்து இறந்தாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான். ஏன்னா ஜவஹர் என்பது ஒரு சடங்கு முறை, ராஜபுத்திர வம்சத்தில் பின்பற்றப்பட்ட ஒரு முறை இல்லைங்களா? அப்ப ரத்தன் சிங்குடைய மனைவி பத்மாவதி பாத்தீங்கன்னா தீக்குளிச்சு இறந்துருவாங்க. அப்ப இந்த கதையை தழுவிதான் பாத்தீங்கன்னா பத்மாவதி அப்படிங்கிற திரைப்படம் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஓகே. ஸோ அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய அலாவுதீன் கில்ஜியுடைய தென்னிந்திய படையெடுப்பு. தென்னிந்தியாவுக்கு படையெடுத்த முதல் சுல்தானாகவும் படிக்கிறோம். தென்னிந்திய படையெடுப்புக்கு யார் தலைமை தாங்குனாங்கன்னா, மாலிக் கஃபூர் தலைமை தாங்குறாரு. சரிங்களா? முக்கியமான ஒரு பாயிண்ட். சரிங்களா? ஸோ ஹி ரீச்டு ஆஸ் ஃபார் அஸ் ராமேஸ்வரம் அண்ட் பில்ட் எ மாஸ்க் தேர். இவரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தென்னிந்தியாவுல தமிழகத்துல எது வரைக்கும் வந்திருக்காருங்க? ராமேஸ்வரம் வரைக்குமே வந்து, ராமேஸ்வரத்தில் ஒரு மசூதியை கட்டியவராகவும் எனக்கு அலாவுதீன் கில்ஜியை சொல்றாங்க. அப்ப இவருடைய தென்னிந்திய படையெடுப்புகள் எந்தெந்த இடங்கள்லன்னு பாத்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்தோம், தேவகிரியில யாரு ஆண்டுட்டு இருந்தா? யாதவார்கள் ஆண்டுட்டு இருந்தாங்க. அப்ப இதுக்கு முன்னாடியே 1296ல இவர் தேவகிரியின் மீது படையெடுத்துட்டு போய் தான் செல்வங்களை வைத்து அரசரே ஆனாரு. இப்ப மீண்டும் 2வது முறையாக எப்ப படையெடுத்து வராருங்க? 1307ல. மீண்டும் 3வது முறையாக 1314ல தேவகிரியின் மீது படையெடுத்து வருவார். சரிங்களா? அப்ப பாத்தீங்கன்னா, தேவகிரி எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரால இருக்கு. அங்க யார் ஆண்டுட்டு இருப்பாங்கன்னா, யாதவ அரசர்கள் ஆண்டுட்டு இருப்பாங்க. அந்த அரசருடைய பேர் என்னன்னா ராமச்சந்திர தேவா அப்படிங்கிற அரசரை தோற்கடிப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 1309ல காகத்தியர்கள் இல்லைங்களா? சோ காகத்தியர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சம். இவங்க எந்த பகுதியை ஆண்டவங்கன்னா வாரங்கல். வாரங்கல் எங்க இருக்குன்னா தெலங்கானால இருக்கு. இப்ப பிரசன்ட் டே தெலங்கானால உள்ள ஒரு இடம் தான் பாத்தீங்கன்னா வாரங்கல். அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருந்த காகத்திய அரசர்கள். அந்த அரசருடைய பேர் என்னன்னா 2ஆம் பிரதாபருத்ரா. அவரையும் தோற்கடிக்கிறாரு. 3வது பாத்தீங்கன்னா 1310ல துவாரசமுத்திரம் சரிங்களா? துவாரசமுத்திரம் எங்க இருக்குன்னா கர்நாடகால இருக்கு. துவாரசமுத்திரம் அப்படிங்கிற பகுதியை ஆண்டு கொண்டிருந்த ஹொய்சாலர்கள். இவங்க பாத்தீங்கன்னா வம்சம், அந்த வம்சத்தின் பெயர் சரிங்களா? அப்ப ஹொய்சால அரசரான 3ஆம் வீரவல்லாலா அவரை தோற்கடிக்கிறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அதே 1310ஆம் ஆண்டு மதுரையை கேபிட்டலா வச்சு ஆண்டுட்டு இருந்த பாண்டியர்கள். இங்க இருக்கு மதுரை, ஆப்வியஸ்லி தமிழகம் இல்லைங்களா? சோ அப்ப பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரால யாதவர்கள், தெலங்கானால காகத்தியர்கள், கர்நாடகால ஹொய்சாளர்கள், தமிழகத்துல பாண்டியர்கள். பாண்டிய அரசனான வீரபாண்டியன் அவரை தோற்கடிக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா தென்னிந்தியா முழுவதுமே யாரு கண்ட்ரோல் கீழ வந்துடுது? அலாவுதீன் கில்ஜியோட கண்ட்ரோல் கீழ வந்துடுது. ஆனா இவர் தென்னிந்தியாவில் கைப்பற்றிய பகுதிகளை அவர் தன் பேரரசுக்குடன் என்ன பண்ணிக்கவே இல்லை, இணைத்துக் கொள்ளவில்லை. சரிங்களா? அனெக்ஸ் பண்ணிக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மதுரையை ஆண்டு கொண்டிருந்த வீரபாண்டியன் பாத்தீங்கன்னா நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவாரு. அப்ப மதுரையில பாத்தீங்கன்னா என்ன ஏற்பட்டுரும்னா முஸ்லீம் ஆட்சி ஏற்பட்டுரும். யாரு கீழ? அலாவுதீன் கில்ஜியுடைய பொறுப்பின் கீழ அவங்களுடைய பிரதிநிதியா தமிழகத்தில் மதுரையில் முஸ்லீம் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு ஏற்பட்டுரும். சரிங்களா? மத்தபடி இந்த மகாராஷ்டிரா, தெலங்கானா, கர்நாடகா 3 பகுதிகளுமே பாத்தீங்கன்னா இந்த அரசர்கள்கிட்டயே தான் அந்த பகுதிகள் இருக்கும். ஆனா அவங்க யாரு கீழ தான் இருப்பாங்க? யாருடைய ஹெகிமோனியை ஏத்துக்குவாங்க? யாருடைய ஆதிக்கத்தின் கீழ இருப்பாங்கன்னா அலாவுதீன் கில்ஜியுடைய ஆதிக்கத்தின் கீழ தான் இருப்பாங்க. பட் தமிழகத்துல மட்டும் இந்த அரசர் நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடிறதுனால அங்க எனக்கு முஸ்லீம் ஆட்சியே எனக்கு ஏற்பட்டுரும். ஓகே. ஸோ இதுதான் அவருடைய தென்னிந்திய படையெடுப்புகள். மிகவும் முக்கியமான படையெடுப்புகள் இல்லைங்களா? ஸோ அப்போ கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா, வட இந்தியா முழுவதையுமே எனக்கு ஒருங்கிணைச்சுட்டாரு இல்லைங்களா? ஸோ தென்னிந்தியால பார்த்தீங்கன்னா, எல்லா பகுதிகளையுமே தன் ஆளுமையின் கீழ கொண்டு வந்துட்டாரு. பேரரசு பயங்கரமா எக்ஸ்டெண்ட் ஆனது யாருடைய பீரியட்ல தான்? அலாவுதீன் கில்ஜியோடைய பீரியட்ல தான் இல்லைங்களா? இவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மிகவும் முக்கியமானது. ஹி அபாலிஷ்டு த போஸ்டிங் ஆஃப் வில்லேஜ் முன்ஷிப் விச் வாஸ் ஹெரிடிட்டரி. அதாவது பரம்பரை பதவியான வில்லேஜ் முன்சிஃப், அதாவது இப்ப நம்ம விஏஓன்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த பதவிக்கு முன்னாடி இருந்த ஒரு பதவி தான். அந்த பதவி மாதிரியான ஒரு பதவி தான் பாத்தீங்கன்னா வில்லேஜ் முன்சிஃப். அந்த பதவி என்னமா இருக்கும்னா கிராம மீன்ஸ் எனக்கு அந்த கிராம முன்சிஃப் அப்படிங்கிற பதவி பாத்தீங்கன்னா பரம்பரையான பதவியாக இருக்கும். ஈவன் தமிழகத்திலயும் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த கிராம அதிகாரி வந்து பரம்பரையானவராகத்தான் இருந்தார். அதை பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்துல தான் பாத்தீங்கன்னா அது என்ன ஆயிருக்குமா நீக்கப்பட்டு அது பாத்தீங்கன்னா விஏஓ அப்படிங்கிற எக்ஸாமினேஷன்ஸை தனியா எக்ஸாம் வச்சு கண்டக்ட் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் நமக்கு எமர்ஜ் ஆயிருக்கும். அதே மாதிரி இவரு வில்லேஜ் முன்சீஃப், கிராம முன்சீஃப் அப்படிங்கிற பதவியை பாத்தீங்கன்னா வந்துட்டு அபாலிஷ் பண்றாரு. அது என்ன பதவியா இருந்தது? பரம்பரை பதவியாக இருந்ததுனால.
A permanent standing army was organized by அலாவுதீன். இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திவானி அரீஸ் அப்படிங்கிற ஒரு ராணுவத்துறையை யார் ஏற்படுத்தியிருப்பாங்கன்னா எனக்கு பால்பன் ஏற்படுத்தியிருப்பாரு. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா நிலையான ராணுவம் பர்மனண்டான ஒரு ஆர்மியை பார்த்தீங்கன்னா ஏற்படுத்துறாரு. ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் டு ஆர்கனைஸ் ஏ பர்மனன்ட் ஸ்டாண்டிங் ஆர்மி. நிலையான ராணுவத்தை உருவாக்கிய முதல் சுல்தானும் எனக்கு யார் தானா அலாவுதீன் கில்ஜி தான் இல்லைங்களா. ஹி டிரெக்ட்லி கலெக்டட் தி டாக்ஸ் ஃப்ரம் தி ஃபார்மர்ஸ். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நேரடியாக அதாவது அந்த மீடியேட்டர்ஸ்லாம் இல்லாம அந்த இடைத்தரகர்கள்லாம் இல்லாம ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து என்ன வசூலிக்கப்படுகிறது, நேரடியாக எனக்கு வரி என்பது வசூலிக்கப்படுகிறது இல்லைங்களா. ஹி இன்ட்ரடியூஸ்ட் தி சிஸ்டம் ஆஃப் பிராண்டிங் ஆஃப் ஹார்சஸ். அதாவது குதிரைக்கு சூடு போடும் ஒரு முறையை பார்த்தீங்கன்னா அந்த முறைக்கு என்ன பெயர்னா டாக் சிஸ்டம் என்ற பெயர் சரிங்களா. அந்த முறை எனக்கு யார் தான் அறிமுகப்படுத்துறாருன்னா அலாவுதீன் கில்ஜி. அதாவது அரசாங்கத்துக்கு சொந்தமான குதிரைகளை அடையாளம் காணும் பொருட்டு டு ஐடென்டிஃபை பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குதிரைகளுக்கு சூடு போடுவாங்க. அந்த முறைக்கு என்ன பேருன்னா டாக் சிஸ்டம் என்று பெயர் சரிங்களா. அது யார் தான் அறிமுகப்படுத்துறாருன்னா அலாவுதீன் கில்ஜி தான். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்மளுடைய இல்துமிஷ் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இக்தா முறையை ஏற்படுத்தினாரு. இதன்படி சோல்ஜர்ஸ்க்கு காசு சம்பளமா கொடுக்காம என்ன பண்ணிடுவாங்கன்னா இக்தா அப்படிங்கிற ஒரு லேண்டை கொடுத்துருவாங்க இல்லைங்களா. லேண்டை கொடுத்து இந்தாப்பா நீ என்ன பண்ணிக்கோ, இந்த லேண்ட் நீ உன் பொறுப்பு தான். உன்னுடைய படைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த இவர்தான் ஹெட், இவருடைய படைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த படைகளுக்கு தேவையான செலவு சம்பளம்லாம் என்ன பண்ணிக்கோ இந்த லேண்ட்ல இருந்து டாக்ஸை கலெக்ட் பண்ணி அதன் மூலமா நீ என்ன பண்ணிக்கோனா உன்னுடைய படைகளை ஃபுல்லா பராமரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாரா. அப்ப இவங்களுக்கு சம்பளம் என்ன ஆகல, நேரடியாக வழங்கப்படவில்லை, பணமாக வழங்கப்படவில்லை இல்லைங்களா. ஆனா இவரு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுல்தான் ஹூ பெய்டு சேலரி ஃபார் சோல்ஜர்ஸ். அதாவது சம்பளத்தை பணமாக வழங்கிய முதல் சுல்தான்னா எனக்கு யார் தான் அலாவுதீன் கில்ஜி தான். நீங்க இதெல்லாம் பண்ண வேண்டாம், நீங்க என்ன பண்ணிக்கோ, நீங்க பண்ற வேலைக்கு சம்பளமா கையில காசா வாங்கிக்கோங்கன்னு சொல்லி கோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஹி ரெகுலரைஸ்ட் தி மார்க்கெட் சிஸ்டம். சந்தை முறையை ஒழுங்குபடுத்தியவராக எனக்கு அறியப்பட்டவர்னா அலாவுதீன் கில்ஜி. தி பிரைசஸ் ஆஃப் எசென்ஷியல் கமாடிட்டிஸ் வேர் ஃபிக்ஸ்டு விச் லெஸ் தேன் தி யூஷுவல் மார்க்கெட் ரேட்ஸ் வேர். அதாவது பார்த்தீங்கன்னா இவருடைய சந்தை முறையில் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களின் விலை எப்பவுமே எப்படிதான் இருக்கும், கம்மியாக தான் இருக்கும் சரிங்களா. யூஸ்வலான மார்க்கெட் ரேட்ஸை விட பார்த்தீங்கன்னா கம்மியான ஒரு விலையில தான் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்களுக்கான விலையில நிர்ணயிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவருடைய முக்கியமான ஒரு நோக்கமே. இவருடைய இதுல பார்த்தீங்கன்னா யாருமே அத்தியாவசிய பொருட்களை என்ன பண்ண முடியாது, அதிகமான விலை வச்சு விற்கவே முடியாது சரிங்களா. அதுக்காக நிறைய ஸ்பைஸ்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு சரிங்களா. யார் யாரெல்லாம் மார்க்கெட்ல அத்தியாவசிய பொருட்கள் அதிகமான விலைக்கு வச்சு விற்கிறாங்களோ அவங்கள அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு எவ்வளோ ரேட் அதிகமாக வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க உடம்புல இருந்து தண்டனையாக சதை என்பது வெட்டி எடுக்கப்படும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருப்பாரு சரிங்களா. அதே மாதிரி கருப்பு பணம் முற்றிலும் தடை செய்யப்பட்டது. பிளாக் மார்க்கெட்டிங் வாஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹி அப்பாயிண்டட் முகியாஸ் இல்லைங்களா ஃபார் ரிப்போர்ட்டிங் அபவுட் த சந்தை நிலவரத்தை பற்றி. சந்தையில் பார்த்தீங்கன்னா விலைவாசி எல்லாம் எப்படி இருக்கு அதை பத்தி எல்லாம் அப்பப்போ ரிப்போர்ட் பண்றதுக்காக முகியாஸ் அப்படிங்கிற ஒரு கண்காணிப்பதற்கான என்னதான் கண்காணிப்பதற்காக பார்த்தீங்கன்னா மனிதர்களை பார்த்தீங்கன்னா முகியாஸ் அப்படிங்கிற ஒருத்தங்களை பார்த்தீங்கன்னா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாரு அலாவுதீன் கில்ஜி இல்லைங்களா. ஸோ அப்பாயிண்டட் திவானி ரியாசத் டு கண்ட்ரோல் த பிரைசஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் எ சஹானி ஐ மண்டி சரிங்களா. ஸோ மண்டினாவே என்ன அர்த்தம், மார்க்கெட் என்ற அர்த்தம். மண்டினாவே என்னதான் அர்த்தம், மார்க்கெட். அப்ப அந்த மார்க்கெட் என்ன மார்க்கெட்னா கிரெயின் மார்க்கெட். அதாவது என்னன்னா அந்த தானியங்களை விற்கும் சந்தை தான் பார்த்தீங்கன்னா சஹானி ஐ மண்டி. அதை ஏற்படுத்தியவரும் இதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திவானி ரியாசத் அப்படிங்கிற ஒருத்தவர் இருந்தார். அவருடைய வேலை என்னன்னா டு கண்ட்ரோல் தி பிரைசஸ் ஆஃப் குட்ஸ் இல்லைங்களா. அப்போ அந்த பொருட்களின் விலையை தீர்மானிப்பவர் எனக்கு யார் தான், திவானி ரியாசத் தான் இல்லைங்களா. ஸோ அப்ப சந்தை முறையை ஒழுங்குபடுத்தியதில் இவருடைய பங்கு ரொம்பவே அதிகம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹி ஃபாலோட் எ ஹார்ஷ் பாலிசி டுவோர்ட்ஸ் ஹிந்துஸ். அப்போ ஹிந்துக்களின் மீது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு பாலிசி தான் யாரு ஃபாலோ பண்ணா, அலாவுதீன் கில்ஜி. ஸோ நிறைய டாக்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குத்புதீன் ஐபக் ஜிசியா டாக்ஸ் இம்போஸ் பண்ணிட்டாரு இந்தியால. இவர் பார்த்தீங்கன்னா அதே ஜிசியா டாக்ஸை கண்டினியூ பண்றாரு. நெக்ஸ்ட் கிரேசிங் டாக்ஸ் அதாவது மேய்ச்சல் வரியை வாங்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் டாக்ஸ் இல்லைங்களா, பாசன வரி போன்ற நிறைய வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வசூலிக்கிறாரு. அப்போ இவரோட பீரியட்ல ஹிந்துக்கள் அதிகமான வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்திருக்கு. ஹி பில்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட், ஹி பில்ட் அலைந்தர் வாசா இல்லைங்களா. ஸோ அலைந்தர் வாசா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, தி கேட் ஆஃப் அலாவுதீன். வாசானாவே என்ன அர்த்தம், கேட் இல்லைங்களா. அப்போ தி கேட் ஆஃப் அலாவுதீன், அலாவுதீனின் வாசல் என்ற அர்த்தம் கொண்டதுதான் அலைந்தர் வாசா. அதே மாதிரி சிரி, ஒடிஷால
சிரி அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கோட்டையை கட்டியிருப்பாரு, ஃபோர்ட் ஆஃப் சிரி அண்ட் பேலஸ் ஆஃப் 1000 பில்லர்ஸ், 1000 தூண்களை கொண்ட ஒரு மாளிகை. இது மூணுமே எனக்கு யாரு கட்டியதா? அலாவுதீன் கில்ஜி கட்டியதுதான். அதுல ரொம்ப முக்கியமானதுன்னா அலைந்தர் வாசாவை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? ஸோ ஹி வாஸ் த ஃபர்ஸ்ட் சுல்தான் டு எஸ்டாப்ளிஷ் லேண்ட் மெஷரிங் இல்லைங்களா? ஸோ அப்போ நில அளவை இல்லைங்களா? அப்போ கவர்மெண்ட் கிட்ட எவ்வளவு லேண்ட் இருக்கு, அதோடைய அளவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை ஃபுல்லா மெஷர் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ண முதல் சுல்தான் பாத்தீங்கன்னா எனக்கு யாருதான்? அலாவுதீன் கில்ஜி தான். ஹி வாஸ் நோன் ஆஸ் த ஃபோர் அண்ட் ஆஃப் ஷெர்ஷா. ஸோ நம்ம பாத்தீங்கன்னா வந்துட்டு டெல்லி சுல்தான்ஸ்க்கு அடுத்து யார படிப்போம்னா முகலாயர்கள படிப்போம். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா வந்துட்டு முகலாய சாம்ராஜ்யத்துல பார்த்தீங்கன்னா நடுவுல ஒரு ஃபியூ இயர்ஸ் மட்டும் ஒரு 5 இயர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஷெர்ஷா அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ஆண்டிருப்பார் இல்லைங்களா? மிகச்சிறந்த அரசர். அவரை பத்தி நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம். அந்த ஷெர்ஷாவின் முன்னோடியாக அறியப்பட்டவர். பிகாஸ் அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்திய தாக் என்னும் குதிரைக்கு சூடு போடும் முறையை யாரும் ஃபாலோ பண்ணிருப்பா? ஷெர்ஷாவும் ஃபாலோ பண்ணிருப்பாரு. அதனால அலாவுதீன் கில்ஜிய யாருடைய ஃபோர் ரன்னர் அப்படிங்கிறாங்க? ஷெர்ஷாவின் முன்னோடி. ஹி வாஸ் அ ஃபோர் ரன்னர் ஆஃப் ஷெர்ஷா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ 1316 பார்த்தீங்கன்னா, எனக்கு அலாவுதீன் கில்ஜி இறந்துடுறாரு. ஸோ இவர பார்த்தீங்கன்னா, அவருடைய தென்னிந்திய படையெடுப்புக்கு தலைமை தாங்குனாரு இல்லைங்களா? மாலிக் கஃபூர். அவரே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொன்றுவாரு. அதுக்கடுத்து மாலிக் கஃபூர் கொஞ்ச காலம் ஆழ்வாரு. அடுத்து அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அலாவுதீன் கில்ஜியோடைய மகனான குத்புதீன் முபாரக் ஷா அண்ட் நஸ்ருதீன் குஸ்ரவ் ஷா இவங்கலாம் ஆழ்வாங்க. பட் இவங்கெல்லாம் திறமையான அரசர்களாக இல்லாத பட்சத்தில் கடைசி கடைசி கில்ஜி அரசனான நஸ்ருதீன் குஸ்ரவ் ஷா அவரால 1320ல யாருடைய ஆட்சி? கில்ஜி வம்சத்தின் ஆட்சி முடிவுக்கு வருகிறது இல்லைங்களா? ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப குறுகிய ஆண்டு காலம் தான். கிட்டத்தட்ட கரெக்ட்டா 30 இயர்ஸ் தான். 1890ல இருந்து 1320. ஈவன் அலாவுதீன் கில்ஜி இருந்திருந்தாருன்னா, கண்டிப்பா ஆட்சி என்ன ஆயிருக்கும்? இன்னொரு நீண்ட காலம் இருந்திருக்கும். பட் அவருமே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலம் தான் ஆண்டிருக்காரு. ஒரு 20 இயர்ஸ் தான் அவருமே ஆண்டிருக்காரு. அப்ப அவருடைய மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, எனக்கு நஸ்ருதீன் குஸ்ரவ் ஷாவோட எனக்கு கில்ஜி வம்சம் முடிவுக்கு வந்து வருகிறது. ஸோ ஃபைனலி a group of nobles led by காசி மாலிக், கவர்னர் ஆஃப் பஞ்சாப். அப்ப 1320ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த நஸ்ருதீன் குஸ்ரவ் ஷா தான் ஆண்டுட்டு இருக்காரு. சரிங்களா? 1320. ஆனா அவர் திறமையான அரசராக இல்ல. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு கவர்னர் ஆஃப் பஞ்சாப், பஞ்சாபுடைய கவர்னராக இருந்த காசி மாலிக் அப்படிங்கிற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தன்னுடைய படைகளோட எங்க வராரு? டெல்லியை நோக்கி வராரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பிகாஸ் டெல்லியில திறமையான அரசர் யாருமே இல்ல. இப்போ நாம போனா என்ன பண்ணலாம்? டெல்லியை கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்துல பஞ்சாபுடைய கவர்னராக இருந்த காசி மாலிக் படைகளோட வராரு. அங்க இருந்த யார? எனக்கு நசருதீன் குஸ்ரவ் ஷா அப்படிங்கிற அவரை பார்த்தீங்கன்னா வந்துட்டு தோற்கடிச்சிடுறாரு ஈஸியா. தோற்கடிச்சிட்டு காசி மாலிக் கிட்ட அடுத்து எந்த எந்த அரியணை போகிறது? டெல்லியோடைய அரியணை போகிறது. காசி மாலிக் வாஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கியாசுதீன் துக்ளக் இல்லைங்களா? கியாசுதீன் துக்ளக் என்று அறியப்பட்டவர் தான் எனக்கு யாரு? காசி மாலிக் இல்லைங்களா? அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர்லயே என்ன வம்சம் அடுத்து எனக்கு ஸ்டார்ட் ஆயிருது? துக்ளக் வம்சம் எனக்கு ஸ்டார்ட் ஆயிருது இல்லைங்களா? ஸோ அப்போ இதோட எனக்கு கில்ஜிக்கள் முடியறாங்க. அடுத்து நம்ம யாரை பார்த்தாகணும்னா துக்ளக். ஸோ அந்த 5 வம்சங்கள்லயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு கன்சிடரபிளி ஒரு அதிகமான ஆண்டு காலம் ஆண்டவங்கன்னா எனக்கு யாருதான்? எனக்கு துக்ளக் வம்சம் தான். சரிங்களா? ஸோ அப்போ எனக்கு கில்ஜிக்கள்ல 2 பேர் தான் பார்த்திருக்கோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபவுண்டரான ஜலாலுதீன் கில்ஜி இல்லைங்களா? 2வது பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த அரசரான அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியுடைய படையெடுப்புகள் முக்கியமானது. அவருடைய மார்க்கெட் சிஸ்டம் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன்ல அவர் பண்ண ரீஃபார்ம்ஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி கடைசி அரசர், லாஸ்ட் அரசர்னு பார்த்தீங்கன்னா நசருதீன் குஸ்ரவ் ஷா. அடுத்து பார்த்தீங்கன்னா 3வது வம்சமான துக்ளக் வம்சம். துக்ளக் வம்சத்தின் ஃபவுண்டர்னா அப்ப எனக்கு யார்தான்? காசி மாலிக் ஆர் காசி மாலிக் ஆர் கியாசுதீன் துக்ளக். அவர் என்னவா இருந்திருப்பாருன்னா பஞ்சாபுடைய கவர்னரா எனக்கு இருந்திருப்பாரு. சரிங்களா? ஸோ அப்ப இதோட எனக்கு இல்ஜிக்கள் முடியறாங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல துக்ளக் வம்சம் பத்தி பார்க்கலாம். ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல்.